வெல்கம் டு Optiontrickyachievers. இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 10/2/2022. இப்போ நான் என்ன பார்க்க போகிறேன்னா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. சரிங்களா, இன்னைக்கு காலையில் நம்ம ப்ரீ மார்க்கெட் என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த மந்த்லி பிஇபி கிட்ட வந்துட்டு தான் போகும்னு சொல்லியிருந்தேன் சிங்கப்பூர் நிஃப்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா மார்னிங் இங்கே ஓப்பன் ஆகிட்டு திரும்ப கீழே வந்து பிஇபி டச் பண்ணிட்டு அப்புறமா மேலே வந்து போயிடுச்சு. ஓகேங்களா, அதனால என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் ரேஞ்சை வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பை ட்ரெண்ட் கொடுத்துட்டோம். சரிங்களா, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு ரேஞ்ச் பிரேக் அவுட் நடந்துருச்சு பேங்க் நிஃப்டியில். அதனால தான் இன்றைக்கி ஜாக்பாட் வந்துச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்து பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் மந்த்லி பிஇபி மேலே இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கேண்டிலோட 50% வரைக்கும் இறங்கிட்டு திரும்பி மேலே போயிடுச்சு. அப்படிங்கும்போது நான் காலை ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்கலன்னா ஒன்றும் பை ட்ரெண்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா ரேஞ்சும் இருக்குது பை ட்ரெண்டும் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீக்லியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை பிரேக் பண்ணிட்டு அது வாட்டுங்க மேலே போயிடுச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி அதே மாதிரி போயிடுச்சு. இப்போ நான் பேங்க் நிஃப்டியில் டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேஞ்சு அதாவது கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா 38,900 வந்து காலுக்கும் 38,400 வந்து பார்த்திங்கன்னா புட்டுக்கும் கொடுத்துருந்தேன். அது நீங்கள் ரேஞ்சாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் லைன் போட்டு வச்சுருக்க லைன் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து லோ வந்து வச்சுருக்கு 38,591 தான் வச்சுருக்கேன் 600. சரிங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நம்மளுக்கு இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி நம்மளுக்கு அது பிரேக் அவுட் நடந்தோன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே போயிடுச்சு. ஓகேங்களா, இதே வந்து நம்ம ஆப்ஷனில் போய் பார்த்தோம்னா காலில் 38,800 எனக்கு வந்து பிஇபி வந்து 96 வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு திரும்பி நம்மளுக்கு அந்த பை ட்ரெண்டு இங்கே வந்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்லையும் பிரேக் அவுட் நடக்கும்போது ஆப்ஷன்ஸ்லையும் அதே மாதிரி பிரேக் அவுட் நடந்தது. பிரேக் அவுட் நடந்தோன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கெட் மேலே போயிடுச்சு. நான் இப்போ இதில் வந்து 50 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கனால என்னன்னா அது கேண்டில் ரொம்ப சின்னதாக இருக்கனால வச்சுருக்கேன். இப்போ 50 மினிட்ஸில் கேண்டில் சின்னதாக தெரியுது. இப்போ இது பிரேக் அவுட் நடந்தோன்னா பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இது 96 தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஇபினா ஒரு 110 என்ட்ரி போயிருந்தோம்னா 110 என்ட்ரி போயிருந்தோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹை வந்து பார்த்தீங்கன்னா 220 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா, அப்போ வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு. நம்மளுக்கு சின்ன லாஸுக்கு 200 பாயிண்ட்ஸ் அதாவது 1:3 ரேஷியோக்கு மேலே ப்ராஃபிட் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கீழே வந்து பிஇபி கிட்ட வந்துட்டு நம்மளுக்கு வந்து திரும்பி மேலே தான் போயிருக்கு. நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிருந்தாலும் கிட்ட இருக்கு. ஓகேங்களா, 96 கீழே. இதுதான் வந்து நம்ம கான்செப்ட். அதே மாதிரி புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஇபி வந்து 106 இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவே ஆகலை மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் கீழே வந்துருச்சு. ஓகேங்களா, இதுதான் நம்ம இதில் வந்து நான் என்னோடய கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் வந்து 3 விதமான பிஇபி நான் போடுவோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லிக்கு உண்டானது, வீக்லிக்கு உண்டானது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டே ட்ரேடிங். வீக்லி மந்த்லி வந்து எதுக்காகனா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, டே ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி போகிறக்கு. சரிங்களா, இதுக்கு 3 லெவல்ஸ் நான் எடுத்து வச்சதுக்கப்புறம் மந்த்லி வீக்லியில் வந்து ட்ரெண்ட் வந்து ரேஞ்சாக இருக்கா இல்லை அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டான்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்து எல்லோ கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறது வந்து மந்த்லி பிஇபி, ரெட் கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் R1, இது வந்து R2. ஓகேங்களா, இது வந்து S1, இது வந்து S2. ஓகேங்களா, இப்போ இந்த 5 லைனுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறப்ப மார்க்கெட் ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த R2 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகிட்டானா மார்க்கெட் ரேலியாக போயிடும். அதே மாதிரி S2 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் ரேலியாக போயிடும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டியில் பார்ப்போம். நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது வீக்லி பிஇபி, இது வந்து S1 S2. ஓகேங்களா, இதை பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட் என்னன்னா ஒன் சைட் மூவ்மெண்ட்டாக கீழே வந்திருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் புட்டில் வந்து பொசிஷன் போயிருந்தோம்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்ஷன் எடுத்துருக்கு மார்க்கெட்டு, திரும்பி இறங்கின இடத்துல திரும்பி ஏறி ஃபுல்லாகவே கரெக்ஷன் எடுத்துருச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நான் அடுத்த வாரங்கும் போது நம்ம வேறு பிஇபி லைன் போட்டு நம்ம அதுக்காக ட்ரேட் பண்ணுவோம். இதுதான் கான்செப்ட். என்னோட கான்செப்டில் இந்த S2 பிரேக் பண்ணணும் உங்களுக்கு மார்க்கெட் ஒன் சைட் மூவ்மெண்ட் எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் நான் எக்ஸாம்பிள் காட்டினேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் அப்படி தான் வந்திருக்கும். இப்போது இதில் வந்து டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூடியூப் சேனலில். அதில் போய் பார்த்துக்கோங்க, அதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மூலமாக உங்களுக்கு அதில் வந்து நான் டெய்லி வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் லெவல்ஸ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துருவேன். நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து கொடுக்குறதுல எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறேன். சரிங்களா, அது போக இதில் வந்து இந்த சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறாங்க 15,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு, சின்ன ஸ்டாப் லாஸ் ஒரு 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, டார்கெட் வந்து 100 பாயிண்ட் அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு வந்து நீங்கள் பெய்டு கிளாஸ் தான். அதுக்கு நீங்கள் டெலிகிராம் லிங்கில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.